and parallelogram perfect addition, addition of two vectors எப்படி பண்ணனும்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். Am I audible to everybody? Yes sir. Yes sir. All right. Okay, so participants are here. Fine. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல how to subtract two vectors and how to multiply two vectors பார்க்க போறோம். Alright. So last class வந்து any doubts in the last class? Lannis theorem, law of cosine, vector எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்திருந்தோம் இல்லையா? Any doubt from last class? Sir, அதுல ஒரு டவுட் இருக்கு சார் வெக்டார்ஸ்ல. ஓகே சார் இப்போ வந்து நீங்க வந்து வெக்டார்ஸ்னா வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும் சார். நம்ம வந்து இப்ப எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கு சார். பட் ஆனா எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம ஸ்கேலார் இருந்தா சார் சொல்லுவோம். ஏன் சார்? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எதனால நம்ம ஸ்கேலார்னு சொல்றோம்னா பிகாஸ் லெட்ஸ் சே இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு and then இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. Okay, so the current passing through this there are two resistors. இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு. Current passing through this is I1 and current passing through this is I2. இப்போ இந்த ரெண்டு ஒயருமே இங்க ஜாயின் ஆகி இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கரண்ட் I1க்கு நீங்க 3 ஓம் கொடுக்குறீங்கன்னா, so let's say 3 ampere. Let's say this current is 3 ampere and this current is 5 ampere. இப்போ இங்க சேர்ந்து வர கரண்ட் எவ்வளவு இருக்கும்? நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். எவ்வளவு இருக்கும்? 8 ampere இருக்கும். நீங்க கரண்ட்டை வந்து வெக்டார்னு சொன்னீங்கன்னா see I1 அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் and I2 அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். கரெக்டா? நான் என்ன சொன்னேன்? இது வந்து 5, இது வந்து 3 ampere current இருக்கு. Now according to our vector addition, parallelogram of vector addition இல்ல diagonal of vector addition, நீங்க எப்படி அதை ஆட் பண்ணுவீங்க? இந்த ரெண்டு வெக்டருக்கும் தீட்டா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ரிசல்டன்ட் will be somewhere here, இங்க இருக்கும். கரெக்டா? ஆனா இந்த லா வந்து இங்கே ஒபே பண்ணல. So that's why it is not obeying the vector law of addition. Not obeying vector law of addition. அப்ப இந்த வெக்டர் லா ஆஃப் அடிஷனை வந்து ஒபே பண்ணாத காரணத்தினால கரண்ட் வந்து என்னன்னு சொல்றோம்? இட் இஸ் ஸ்கேலார். இந்த டைரக்ஷன் வந்து நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஐடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இதில் ஒரு கரண்ட் போகுது, இதில் ஒரு கரண்ட் போகுது, ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்து இங்கே 8 ஆம்பியர் போகும் அப்படிங்கிற ஐடியா. Am I clear? எஸ் சார். ஸோ வெக்டர் லா ஆஃப் அடிஷன் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் நாட் அ வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகெயின், சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இப்போ அடிஷன் நமக்கு தெரியும். அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் என்னது? R vector is equal to A vector plus B vector சொல்லிருந்தோம். Now subtraction of two vectors la you can easily write something like C vector is equal to A vector minus B vector. இல்ல B ல இருந்து நீங்க A subtract பண்றீங்கன்னா C vector is equal to B vector minus A vector. Example, there are two vectors like this. Let's say A vector இங்க இருக்கு and then let's say B vector இங்க இருக்கு. இப்போ நமக்கு triangle of addition நமக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? ஹெட்டும் டெயிலும் டச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் A vector இப்படி எடுத்துப்பீங்க and then B vector இப்படி எடுத்துப்போம். கரெக்டாக? இப்படி எடுத்துட்டு நீங்கள் R vector எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, எண்டிங் பாயிண்ட் இங்கே. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து R vector கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் சாட்டிஸ்ஃபை R vector is equal to A vector plus B vector. பட்
நாம் இங்கே என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம்? சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். 2 வெக்டாரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் தான். நம்ம ரைட், நமக்கு தெரிஞ்சது அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். அப்போது இந்த c is equal to a plus b இருக்கு இல்லையா? I am going to do a small modification. இந்த c is equal to a minus b, you can also write c is equal to a vector minus, or you can write plus of minus b vector. இப்படி எழுதினாலும் you will get a vector minus b vector, am I right? Yes sir. Because நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? triangle of vector addition, parallel of vector addition. நமக்கு தெரிஞ்சது addition property. நமக்கு அதோட ஐடியா தெரியும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. அப்போது ஒரு வெக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டர் இது ஏ வெக்டர்னு சொன்னேன்னா, இப்போ இதே வெக்டரை நான் திருப்பி போடுறேன். இப்போ ரிவர்ஸில் போட்டேன்னா ஈக்குவல் லென்த்து பட் டைரக்ஷன் மட்டும் வேறு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வெக்டர் என்ன சொல்லலாம்? ஐ கேன் சே இட் அஸ் மைனஸ் ஏ வெக்டர். பிகாஸ் இந்த சைடு போனால் அது பாசிட்டிவ், இந்த சைடு போனால் அது நெகட்டிவ். ஆமாம் ரைட்? அப்போது நம்மளோட கொஷின் பாருங்க, திஸ் இஸ் யுவர் கொஷின், திஸ் இஸ் யுவர் கொஷின். இதில் ஏ வெக்டர் இந்த டைரக்ஷன் இருக்குது டுவர்ட்ஸ் ரைட், பி வெக்டர் இப்படி கீழே இருக்குது. அப்போது நமக்கு ஏ வெக்டரோட டைரக்ஷனில் பிரச்சனை இல்லை, திஸ் இஸ் ஏ வெக்டர். ஆனால் பி வெக்டரோட ரிவர்ஸ் வெக்டர் நான் கண்டுபிடிக்கணும். பி வெக்டர் ரிவர்ஸ் வெக்டர் என்ன? ஸோ திஸ் இஸ் மைனஸ் பி. ஏன்னா எனக்கு தேவை மைனஸ் பி. ஒய்? பிகாஸ் ஐ am adding மைனஸ் பி அண்ட் ப்ளஸ் ஏ. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறதுனால மைனஸ் பி இஸ் சம்திங் லைக் திஸ். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் மைனஸ் பி. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், இந்த ரெண்டு வெக்டரையும். இந்த ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணால் யூ கேன் அகெயின் யூஸ் ஹெட் அண்ட் டெய்ல் மெத்தட், ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். ஸோ ஏ வெக்டர் எப்படி இருக்குது? ஏ வெக்டர் இப்படி இருக்குது. மைனஸ் பி எப்படி இருக்குது? மைனஸ் பி இப்படி இருக்குது. which means minus b is like this. This is minus b vector and this is a vector. இப்போ அதே ஐடியா யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட், and resultant will be in this direction, that is c vector, which means c vector is equal to a vector minus b vector. பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடிஷனில் நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ அதை அப்படியே சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் சப்ராக்ஷன்னா என்னது? addition of 2 vectors, but the second vector is nothing but minus value irukadukku. Am I clear? Any doubt in this? No sir. Now where do we use this? நமக்கு இந்த ஐடியா வந்து you will நீங்கள் வந்து 1 dimension motion 1D படிச்சிருந்தீங்கன்னா you will get to know. Say the application of this. Application of this particular concept. Relative velocity. Relative velocity. Relative velocity ங்கிற கான்செப்ட்ல நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. velocity of A with respect to B is equal to velocity of A minus velocity of B. So this is velocity of A with respect to ground, velocity of B with respect to ground. So இது என்னன்னு சொல்றோம்? velocity of A with respect to B. இது என்னன்னு சொல்றோம்? velocity of B with respect to ground. இதெல்லாம் நம்ம படிப்போம், 1Dல படிப்போம். பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு, அண்ட் தென் வேர் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் திஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே வந்து சப்ராக்ஷன் பாருங்கள், வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி தானே, வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. அப்போது வெலாசிட்டி வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால we will use this idea and then subtract 2 vectors. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 vectors. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 vectors. இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன் இஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்,
scalar multiplication, or we can say scalar product. Another one is vector product. அதாவது உங்களுக்கு ரெண்டு வெக்டர் இருக்கு. If I say this is a vector and this is b vector, இந்த ரெண்டு வெக்டரையும் நான் மல்டிப்ளை பண்றேன். இந்த ரெண்டு வெக்டரையும் நான் மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கேலாரா இருந்துச்சுன்னா then I call this vector as scalar product. And next one is vector product. அதே மாதிரி ரெண்டு வெக்டர் இருக்கு. இது ஒரு a வெக்டர், இது ஒரு b வெக்டர். இது ரெண்டும் நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர், if it is vector, then I call this as vector product. Am I clear to you? Now, how to use this scalar product and what is its importance? So first one is scalar product. Let's say here is a vector. This is a vector and this is a b vector. இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ இந்த ரெண்டு வெக்டரையும் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்பொழுது so you know what is vector resolution, right? Vector resolution அது I hope you remember it. Yes sir. Vector resolution நம்ம என்ன பார்த்தோம், இது ஒரு yes sir, x component வந்து ax cos theta. நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்க கூடாது. எப்பவுமே x component a cos theta கிடையாது. What if I am giving theta here? இது நான் தீட்டான்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ y component என்னது, y component இப்போ ax cos theta. yes. ஸோ நீங்கள் வந்து தீட்டா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து சும்மா x component வந்து ax cos theta, y component வந்து a sin theta அப்படிங்கிறது எப்பவுமே இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தீட்டா. தீட்டா பக்கத்தில் இருக்கிறது cos component, தீட்டா தள்ளி இருக்கிறது sin component. இந்த மாதிரி ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த b வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த b வெக்டர் வந்து இப்படி இருக்குது, தீட்டா ஆங்கிள் இருக்குது. இதை நம்ம 90 டிகிரி இப்படி பிரிக்கிறோம். இது வந்து y காம்பனண்ட், அதே மாதிரி இது வந்து x காம்பனண்ட், கரெக்டாக? அப்போது இந்த b வெக்டர் இந்த டைரக்ஷனில் எவ்வளோ இருக்கும், b cos theta, am I right? How? This is x component, this is y component, and b vector is here. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, இப்படி இருந்துச்சுன்னா இது தீட்டாவாக இருக்கிறதுனால this is b cos theta. Now if you look carefully with this, இது வந்து a component, a vector, அதே டைரக்ஷன் என்ன இருக்கு, b cos theta. புரிஞ்சா? அதே டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய b காம்பனன்ட் என்னது, பட் see क्वेश्चन என்னது, क्वेश्चन வந்து a இப்படி இருக்கு and then b இப்படி இருக்கு. இந்த ரெண்டு வெக்டர் நடுவுல உள்ள ஆங்கிள் தீட்டா. பட் இதுல இருந்து நீங்க இந்த காம்பனன்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். a வெக்டரும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, b cos theta ஓட மேக்னிட்யூட், அதாவது அந்த காம்பனன்ட் வேல்யூ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get a magnitude into b magnitude cos theta. This will be the answer. இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is how you write. இந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா you will use this scalar product. நீங்கள் எப்படி எழுதுவீங்க, you will write like this: a vector dot b vector is equal to magnitude of a magnitude of b cos theta. This is called dot product. இன்னொரு பேர் வந்து என்னது,
டாட் ப்ராடக்ட். இன்னொரு பேர் என்னது? இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னது? a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் a மேக்னிடியூட் b cos theta. இந்த cos theta எப்படி வந்துச்சு? யூ கேன் ரெஃபர் ஹியர். ரெண்டு ஒரே டைரக்ஷனில் இருக்கிற வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஐ ஹோப் ஐ எம் கிளியர் வித் திஸ். நெக்ஸ்ட் வில் கோ டு வெக்டார் ப்ராடக்ட். ஸோ இன் திஸ் கேஸ் வெக்டார் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ரெண்டு வெக்டாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? எதனால் அது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம்? ரெண்டு வெக்டார் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால வெக்டார் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஐ எம் டேக்கிங் இந்த மாதிரி ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மேலே. ஸோ தெர் இஸ் அ பிளெயின் சர்ஃபேஸ் லைக் திஸ். இது மேலே ரெண்டு வெக்டார் இருக்குது. இப்படி ஒரு வெக்டார் இருக்குது அண்ட் தென் இப்படி ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ திஸ் இஸ் a vector and this is b vector. Both are lying on the same plane. சரியா? ஒரு ஷீட் மேலே இந்த ரெண்டு வெக்டார் இருக்கு. நவ் மூணாவதா ஒரு வெக்டார் வந்து இப்படி இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த ரூஃப் ஆஃப் த வால். நீங்க தரையில ஏவும் பியும் தரையில வச்சீங்கன்னா இந்த சி வெக்டார் அப்படிங்கிறது தரை மேல இருக்கும். ஐ மீன் ரூஃபை பார்த்த மாதிரி இருக்கும், அதாவது மேலே பார்த்த மாதிரி இருக்கும். You can also say this is something like y axis, this is x axis and this is z axis. நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இது 90 டிகிரி, இது ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி, இது ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி. ஸோ 90, 90, this is also 90. இப்போ இந்த ரெண்டு வெக்டார் a வெக்டாரும் b வெக்டாரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you are getting c வெக்டார் அப்படிங்கிறது தான் ஐடியா. a வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? a வெக்டார் இஸ் a vector is curling around b vector. அதாவது a vector அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கு? b vector சுத்திட்டு இருக்கு, curl பண்ணிட்டு இருக்கு. ஸோ a vector இங்க இருக்கு, கொஞ்சம் a vector இங்கே வரும், இங்கே வரும், அப்புறம் இங்கே வரும், இப்படி சுத்திட்டு இருக்கு. அதுதான் curling நம்ம சொல்றோம். ஸோ பி வெக்டார் இங்கே தான் இருக்குது. பி வெக்டாரை வந்து கேர்ள் பண்ணுற வெக்டார் யார்? ஏ வெக்டார். அதனால தான் நம்ம என்ன ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்கிறோம். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார். இதை எப்படி சொல்லலாம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி சைன் தீட்டா என் கேப். என் கேப்னா என்ன? நார்மல் வெக்டார், அதாவது யூனிட் வெக்டார் தான். ஆனால் இது எது? யூனிட் வெக்டார். எதுக்கு? இந்த நார்மல் வெக்டாருக்கு. யாரு நார்மல் வெக்டார் இங்க? who is normal to a and b? c is normal to a and b. Am I right? So this represent direction of c vector. n cap வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? n cap வந்து ரெப்ரசன்ட் பண்றது வந்து c வெக்டார். வெக்டர் ப்ராடக்ட் என்னது? a வெக்டர் அப்படிங்கிறது ஒன்று, b வெக்டர் வந்து கேர்ள் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அப்படி நடக்கிற ஒரு இதுக்கு ப்ராடக்டாக என்ன கிடைக்கும்? c வெக்டர் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் ரைட்டிங் c வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் a மேக்னிடியூட் b சைன் தீட்டா. நவ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா மாற மாற என்ன ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் டாட் ப்ராடக்ட்லையும் பார்க்கணும், கிராஸ் ப்ராடக்ட்லையும் பார்க்கணும். தீட்டா மாற மாற என்ன ஆகுது அப்படின்னு. See, for example, let's say dot product la a vector dot b vector is equal to magnitude of a magnitude b cos theta ன்னு பார்த்தோம். இதில் நீங்கள் theta is equal to 0 போடுங்களே. theta equal to 0 போட்டால் என்ன அர்த்தம்? இந்த டைரக்ஷனில் a வெக்டார் இருக்கு, அதே டைரக்ஷனில் b வெக்டார் இருக்கு. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? a b கிடைக்குமா? That is what you get. Cos θ
theta is equal to cos 0, that is nothing but 1. So you will get a dot b is equal to ab. இதுவே நீங்க theta is equal to 90 degree போடுங்களே, theta equal to 90 degree, that means வெக்டரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், a வெக்டர் இப்படி இருக்கும், b வெக்டர் இப்படி இருக்கும். இப்போ இந்த b வெக்டர் வந்து a வெக்டரோட டைரக்ஷன்ல எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல, am I right? அப்போ எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாதப்போ a டாட் b என்ன ஃபார்முலா, ab cos theta தானே, cos 90 என்னது, that is 0. So what do you get here, a dot b என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ whenever two vectors are perpendicular, so first case என்னது, whenever a is parallel to b you get maximum value. எது, ப்ராடக்ட், ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ whenever a is perpendicular to b ப்ராடக்டோட வேல்யூ எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். Am I clear? Hello, are you there? Yes, sir. Am I clear? Yes, sir. டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட். அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு அங்கே வந்து எந்த ஒரு வெக்டாருமே ஆன்சரில் எந்த ஒரு வெக்டாருமே வரல. ஆனால் கிராஸ் ப்ராடக்டை பாருங்களேன், மேலே வெக்டார் ப்ராடக்டை பாருங்களேன், வெக்டார் ப்ராடக்டை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு, n கேப்னு ஒரு டேர்ம் வந்திருக்கா, சி. ஸோ அந்த n கேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, தட் n கேப் இஸ் ரெப்ரசென்டிங் த vector, it is, that's why it is called vector product. Okay, so இப்போ இத செகண்ட் கேஸ்ல vector product or also called as cross product. அங்க நம்ம என்ன சொன்னோம், டாட் ப்ராடக்ட்னு சொன்னோம், எதுக்கு, ஸ்கேலாருக்கு. இப்போ வெக்டர் ப்ராடக்ட் பாருங்க, ஏன்னா இங்க நடுவில் வந்து என்ன யூஸ் பண்றேன், கிராஸ். ஸோ இது நீங்க எப்படி சொல்லணும், a கிராஸ் பின்னு சொல்லணும், a வெக்டார் கிராஸ் b வெக்டார்னு சொல்லணும். அதனால இது பேர் என்னது, or cross product. இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் a மேக்னிடியூட் ஆஃப் b sin theta n cap. இப்போ இதில் நீங்கள் ரெண்டு கேஸ் சொல்லலாம். கேஸ் a என்னது, தீட்டா வந்து 0வா போட்டிங்கன்னா இப்படி a வெக்டார் இருக்கு, அதே டைரக்ஷனில் b வெக்டார் இருக்கு. இப்போ இது ரெண்டும் கேர்ள் பண்ணாது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கு ரெண்டு வெக்டாருமே. இப்போ இதில் sin 0 என்ன வரும், 0. அப்போ a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 0. ஸோ திஸ் இஸ் மினிமம் வேல்யூ, மினிமம் ப்ராடக்ட். மினிமம் ப்ராடக்ட் எப்போ, when a vector is parallel to b vector. in a vector is parallel to b vector இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, மினிமம் ப்ராடக்ட் கிடைக்குது. எதில், வெக்டார் ப்ராடக்ட்ல. ஆனால் இதில் டாட் ப்ராடக்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் when a vector is parallel to b vector you get maximum value. ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சிமிலர்லி செகண்ட் கேஸ் பாருங்க, theta equal to 90 degree and then what is sin 90, 1. So a cross b is nothing but ab sin theta n cap. So you get magnitude of a cross b என்ன கிடைக்கும், it's nothing but magnitude of a magnitude of b. And this is unit vector n cap, அது வந்து 1 தான், அது magnitude கண்டுபிடிக்கும் போது just அப்படி மாதிரி. So this is maximum value, maximum product. Am I clear? So இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன தெரியுது, மினிமம் ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு தெரியுது, அண்ட் தென் மேக்ஸிமம் என்னன்னு தெரியுது இல்லையா. ரெண்டு தீட்டா வந்து 90 டிகிரியா போட்டோம்னா என்ன ஆகுது, தீட்டா வந்து 0 டிகிரி போட்டோம்னா என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூ தெரியுது. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் important points in vector. Okay, this is very important. Some points I am giving you. Point 1, if a vector and b vector are perpendicular, if a vector and b vector are perpendicular, then magnitude of a plus b, அதாவது a plus b ஓட magnitude will be equal to a minus b ஓட magnitude.
This is point 1. Did you understand this point? Just think over it. I'm giving you the explanation here. இது வந்து A vector. சரியா? Let's say இங்கே B vector இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ triangle of factorization யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இது A vector, இது B vector-ஆ? கரெக்டா? And then the resultant is this. இவ்வளோ பெருசு இருக்கு resultant. This is starting, this is ending. இது வந்து A plus B ஓட ஐடியா. This is A plus B ஓட ஐடியா. இப்போ நீங்கள் அப்படியே A minus B ஓட ஐடியா பாருங்களே. நான் வந்து A வரைக்கும் எடுத்துக்கிறேன். B இங்கே இருக்குன்னா மைனஸ் B எப்படி வரும்? ஆப்போசிட்டில் வரும். ஸோ that will be like this. மைனஸ் B and இது வந்து A. அண்ட் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து நான் Cன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ எம் சேயிங் திஸ் இஸ் C வெக்டர், வேர் C வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் மைனஸ் B வெக்டர். இப்போது இதோட லென்த்து, அதாவது இந்த 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 சியோட லென்த்து, அதே மாதிரி இங்கே ஆரோட லென்த்து, இந்த ரெண்டு லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது ட்ரையாங்கிள் தானே ஃபார்ம் பண்ணுது. நான் ஏவோட லென்த்தை மாற்றலை, நான் வந்து ஏவோட லென்த்தை மாற்றலை, பியோட லென்த்தையும் மாற்றலை, நான் வெக்டரை திருப்பி தான் வச்சுருக்கேன். இங்கேயும் ஏயோட லென்த்தை மாற்றலை, பியோட லென்த்தை மாற்றலை. அப்போ சியோட லென்த் எப்படி இருக்கும்? ஆரோட லென்த் என்னவா இருக்கும்? அதுக்கு தான் சியோட லென்த் இருக்கும். தட் இஸ் வை ஆர் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு சி மேக்னிடியூட். அடிஷனோட மேக்னிடியூடும் சப்ராக்ஷனோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நாம் என்ன சொல்கிறோம்? A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் இது எல்லாமே கோப்ளானார் அப்படின்னு சொல்கிறோம். மூணு வெக்டாருமே ஒரே பிளெயினில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தான் அந்த லூப் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மூணு வெக்டாருமே ஒரே பிளெயினில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் திஸ் இஸ் லைக் இட் ஷுட் பி கோப்ளானர்னா மூணுமே ஒரே பிளேனில் இருக்குது. தட் இஸ் வாட் கோப்ளானார் மீன்ஸ். ஆல் த த்ரீ வெக்டர்ஸ் ஆர் இன் த சேம் பிளேன். ஆர் யூ ஹியர்? லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, sir. So now can you able to see the screen? Okay. So screen பார்க்க முடியுது இல்லையா? Yes, sir. Okay, third point வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, see if A vector plus B vector plus C vector is equal to 0வா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதலாம்? A vector plus B vector is equal to minus C vector எழுதலாமா? அதே மாதிரி ரெண்டு வெக்டாரையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அதோட மேக்னிடியூட் will be always lesser than or equal to C and lesser than or equal to A plus B. ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ அண்ட் இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இது வந்து மிடில் வேல்யூ. இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எப்போவுமே. இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்? இந்த கண்டிஷன் வந்து இது மூணு வெக்டாருமே நீங்கள் ஈக்குவல்னு சொன்னீங்கன்னா, ஐ மீன் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னீங்கன்னா, இந்த மூணு வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னீங்கன்னா தான் ப்ளஸ் பண்ண முடியும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஃபார் perpendicular vectors, அடுத்த பாயிண்ட், ஃபார் perpendicular vectors A dot B equal to என்னவா இருக்கும்? ரெண்டு வெக்டர் perpendicular இருந்துச்சுன்னா A dot B என்னவா இருக்கும்? Come on. ரெண்டு வெக்டர் perpendicular இருந்துச்சுன்னா டாட் ப்ராடக்ட் என்னது? 0. Right. And fifth point, area of parallelogram. அதாவது இப்படி ஒரு parallelogram இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வெக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், this is A vector, this is B vector, இந்த டயகனல் இருக்கிறது P vector, இந்த டயகனல் இருக்கிறது Q vector. அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னவா இருக்குன்னா
A cross B. இதுதான் ஏரியா ஆஃப் parallelogram. அது nothing but P vector plus Q vector by 2 plus cross it is cross P vector minus Q vector by 2. இந்த ரெண்டு வெக்டாரையும் நீங்க என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு A cross B. சிம்பிளா see for example A vector is 2i plus 3j plus 4k அப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி B vector 4j plus 5k அப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. then you can able to find the A cross B. now சார் எப்படி A cross B கண்டுபிடிக்கிறது? so how to find A cross B? analytical method. இப்போ A vector is equal to xi cap plus yj cap plus zk cap எப்படி இருக்கு. B vector is equal to pi cap qj cap rk cap இப்படி இருக்கு. சரி, நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. A cross B கண்டுபிடிக்கிறதுக்கு I J K இது x y z. A ஓட காம்பனண்ட் x y z, x y z. B ஓட காம்பனண்ட் p q r. இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ் நம்பர்ஸாக தான் இருக்கும். இந்த p q r x y z இது எல்லாமே என்னது நம்பர்ஸாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த I இருக்கு இல்லையா, இந்த I வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஐயில் இருக்கிற லைன், இந்த லைன், இந்த லைன். ஸோ டேக் I இன்டூ I கேப் இன்டூ இந்த ரெண்டு லைனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4 டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். y இன்டூ ஆர். ஸோ y இன்டூ ஆர். இந்த சைடு இருந்தால் நெகட்டிவ் சைன் போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சைடு நெகட்டிவ் மைனஸ் z இன்டூ q. அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ திஸ் ஆர் ஆல் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடும். மைனஸ் ஜே கேப். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஜே லைனை ஜே காலமும் ஜே ரோவும் விட்டுட்டிங்கன்னா எக்ஸ் இன்டூ ஆர், மீதி இருக்கிறது எக்ஸு ஆறு மைனஸ் ஜெட் இன்டூ பி ப்ளஸ் கே கேப் இன்டூ எக்ஸ் இன்டூ கியூ மைனஸ் ஒய் இன்டூ பி. இந்த மாதிரி தான் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ parallel ஏரியா ஆஃப் அ parallelogram என்னது? ஏரியா ஆஃப் அ parallelogram வந்து A cross B. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். A cross B. This is important. Okay, so these points are very important. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லெட்ஸ் கோ டு சம் ப்ராப்ளம். ஸோ இதில் என்னென்ன 5 பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? A வெக்டார் பர்பண்டிகுலர் B வெக்டாராக இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் A ப்ளஸ் பியும் மேக்னிடியூட் ஆஃப் A மைனஸ் பியும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 3 வெக்டார் நீங்கள் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ABC வந்து என்னவாக இருக்கும்? கோ பிளானராக வெக்டார்ஸாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன. தென் 2 வெக்டார் பர்பண்டிகுலர் வெக்டாராக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் டாட் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஏரியா ஆஃப் parallelogram A cross B கண்டுபிடிச்சிங்கனாவே நீங்கள் ஒரு parallelogramோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரைட், சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். there are 3 vectors. let's say இது வந்து A vector, இது வந்து B vector, இது வந்து C vector சொல்லிடுறோம். 3 forces. இந்த 3 ஃபோர்ஸும் என்ன பண்ணுது? keeping a body in equilibrium. so this is important. keeping a body in equilibrium. equilibriumல அது வச்சுக்குது. the value of m is dash. so m ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. so what is this keeping the body in equilibrium? which means the object is at rest இருக்கலாம், or it can be in uniform motion இருக்கலாம். am I right? or it can be in uniform motion. அப்போ நீங்க 3 வெக்டார் இருக்குயா, let's say A vector plus B vector plus C vector, இதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ஹலோ கிரி, are you there? கிரி கேக்குதா? அவங்க அந்த வெக்டார்ஸ் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கணும். அப்பனா தான் அது ஈக்விலிபிரியம் நம்ம சொல்றோம். கரெக்ட். there is no external forces acting.
அப்போ இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லையா? என்னது? 2i கேப் மைனஸ் 3j கேப். ஸோ மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். இது கூட இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். 8i கேப் மைனஸ் 7j ப்ளஸ் 6k அப்புறம் ப்ளஸ் m டைம்ஸ் ஆஃப் I மைனஸ் j ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 போடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஐடியா தானே? சார். This is a vector, let's say ஒரு எக்ஸாம்பிள், and this is b vector. இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷனில் வச்சு மூணாவதா இருக்கிற வெக்டர் வந்து என்ன பண்ணணும்? மூணாவதா இருக்கிற வெக்டர் இந்த ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வெக்டர் வருமா? ஸோ திஸ் இஸ் யுவர் a plus b, கரெக்டா? இப்போ மூணாவதா இருக்கிற வெக்டர் வந்து ஒருவேளை அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருந்தாதான், ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் c வெக்டர். இந்த வெக்டருக்கு இந்த c வெக்டர் ஆப்போசிட்டா இருந்தால் தானே கேன்சல் ஆகும். ரைட்? ஸோ நீங்கள் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது? 10i cap minus 10j cap plus 10k cap plus 10k cap. k cap. இந்த வெக்டருக்கு எது ஆப்போசிட்டா இருக்குதா கேன்சல் ஆகும்? உங்களோட c வெக்டர். நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த a plus b தானே? ஆமா சார். இந்த c வெக்டர் ஆப்போசிட்டா. அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆப்போசிட்டா இருக்கணும்னா? எஸ் சார். ஏன் உங்களுக்கு c வெக்டர் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க c வெக்டர் இப்படி இருக்கு இல்லையா? ஆமா சார். சோ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா what is your answer? 10 சார். So this is m I cap minus m j cap plus m k cap. உங்களுக்கு m இருக்க வேண்டிய இடத்துலலாம் என்ன இருக்கு? What about the direction? Hello? Yes sir. Yeah, what about the direction? ஆப்போசிட்டா இருக்கும் சார். நெகட்டிவ். ஆப்போசிட்டா நம்ம இருக்கணும் இல்லையா? நெகட்டிவ் -10 வரும். யா, ஸோ உங்களுக்கு இந்த டைரக்ஷன் எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கணும். உங்களோட வெக்டர் வந்து இங்கே பாருங்க, இந்த பிளாக் கலர் சி வெக்டரும் a plus b வெக்டரும் பாருங்க, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தால் தான் அது கேன்சல்னு ஒரு ஐடியா வரும். இஃப் யூ ஆர் டேக்கிங் 10, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த வெக்டரோட இன்ஃபர்மேஷனை பத்தி தான் சொல்றீங்க. இஃப் யூ டேக், லிசன் கேர்ஃபுல்லி, இந்த இடத்துல பாருங்க, if you take this vector as x I cap plus y j cap plus z k cap, அப்போ இந்த வெக்டர் என்னவா இருக்கும்? இந்த வெக்டர் என்னவா இருக்கும்? minus x I cap minus y j cap minus z k cap. புரிஞ்சா? ஹலோ? அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? இந்த வெக்டர் மைனஸ்ல இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வெக்டர் எல்லாத்துக்கும் மைனஸ் கொடுத்துடணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் மைனஸ் சி. அப்போ உங்களுக்கு m வந்து என்ன கிடைக்கும்? -10 கிடைக்கும். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் a வெக்டார் அண்ட் b வெக்டார், ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வெக்டாருக்கும் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ரெண்டு வெக்டாருக்கும் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Can you able to find out? You can use dot product, right?
டாட் ப்ராடக்ட் என்னது a dot b equal to magnitude of a magnitude of b cos theta. Now listen carefully. How to find a dot b? Listen here. 2 I cap plus 3 j cap minus k cap. இது கூட நீங்க எதை மல்டிப்ளை பண்றீங்க 4 I cap plus 6 j cap minus 2 k cap. Now if you multiply these two, அதாவது 2 I cap யும் 4 j cap multiply 4 I cap multiply பண்ணீங்கன்னா 8 into I dot I. Now this is very important. Listen, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும். What is I dot I? 1 is 1. What is I dot J? 0. What is J dot K? 0. What is J dot J? 1. A simple idea. ரெண்டு வெக்டர் parallelல இருந்துச்சுன்னா see I கேப்பும் இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு I கேப்பும் இப்படி தானே இருக்கும். அப்போ தீட்டா வந்து என்னது 0. தீட்டா 0 இருந்தால் உங்களுக்கு மேக்னிடியூட் என்னவா இருக்கும் I dot I வந்து 1 தான் கிடைக்கும். பிகாஸ் cos 0 is 1 and I ஓட வேல்யூ 1, அதனால உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். அப்போது வெவ்வேறு நம்பராக இருந்துச்சுன்னா 0. அப்போ இந்த டேர்ம்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே 0. சேம் நம்பராக இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், சேம் வெக்டராக இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ப்ளஸ் j dot j 18 into j dot j, அப்புறம் minus 2 into k dot k is equal to இது 1 இது 1 இது 1 and how much you will get 6, you will get 24, right? Are you getting this? புரிஞ்சா? இப்போ இது வந்து a dot b ஓட வேல்யூ 24. இப்போ a ஓட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் சொன்னேன் உங்களுக்கு போன கிளாஸ்ல ஒரு வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். am I right? எஸ் சார். அப்போ அப்படியே a ஓட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். a ஓட மேக்னிடியூட் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1, ஸோ யூல் கெட் ரூட் 14. b ஓட மேக்னிடியூட் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 plus 36 plus 4, you will get square root of 56. am I right? அப்போ உங்களுக்கு a dot b is equal to magnitude a magnitude b cos theta ன்னு சொன்னோம்னா a dot b என்னது 24, magnitude of a என்னது root 14, இது என்னது root 56 cos theta. இப்போ 24 divided by root 14 root 56 equal to cos theta. இதை வச்சு theta கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு என்ன theta வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. இந்த செக் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இந்த ரெண்டு வெக்டர் எடுத்துட்டு you can check it. 4 to 8 18 and oh sorry, that is the issue here. இங்கே பாருங்க, ஸ்மால் மிஸ்டேக். இந்த இடத்துல பாருங்க ப்ளஸ் 2 ஒரு பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2k. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 26 வரும். So this will be 26. So you also try to do it. So இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get this answer. ஸோ இங்கே வந்து 180 டிகிரி ஆன்சரா, இல்லை 90 டிகிரியா, இல்லை 60 டிகிரியா, ஒரு 0 டிகிரி. ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். சார் அந்த I cap into I cap 1 and J cap into K cap 0 அது மட்டும் எப்படி சார்? See, whenever two vectors are perpendicular, ஆன்சர் என்ன? டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0. அப்போ I cap எங்கே இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. இதுதான் I cap. J cap இங்கே இருக்கு. அப்போ ரெண்டு பர்பெண்டிகுலர் தானே? அப்போது ஐயும் ஜேவியும் நீங்கள் டாட் பண்ணினா 0 தானே? whenever two vectors are parallel,
you get இல்ல maximum சார் value. That's why one. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். Okay, okay, okay. No issue. So இதை சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சார் அது 28 தானேங்க சார் எதுமா? டோட்டல் 26 ஆட் பண்ணா 28 தானேங்க சார்? இப்போ நான் 26 போட்டிருக்கேனா? எஸ் சார். 26 plus 2, right, 8. This is 28, this is 28. Right, அதை சால்வ் பண்ணிடுங்க. Now this question, the sum of magnitude of two forces. The sum of, listen carefully, very important type of question. The sum of magnitude of two forces at a point is 18 Newton. ஓகே, ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 18 நியூட்டன். And the magnitude of their resultant is 12 Newton. Okay, if the resultant makes an angle 90 degree with the force of small magnitude. சரி, இப்போ ஸ்மால் மேக்னிடியூடு இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நான் F1ன்னு சொல்கிறேன். இப்படி இங்கே இருக்கு, சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரி வந்து இந்த ஸ்மால் மேக்னிடியூட் ஃபோர்ஸ் எது மேக் பண்ணுது? ரிசல்டன்ட் மேக் பண்ணுது. ஸோ நான் கேன் ஐ ட்ரா த ரிசல்டன்ட் லைக் திஸ்? This is resultant, this is 90 degree. ஓகே, இன்னொரு வெக்டர் அப்போ எங்கே இருக்கணும்? See, F1 வந்து ரைட் சைடு இருக்கு, ரிசல்டன்ட் வந்து இப்படி மேலே இருக்கு. Now can you tell me where will be the second vector? அது F2. சார் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சார். லைக் வெளியில வரும் சார், ஆருக்கு ஆறு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஆர். யா, இப்படி வரும். இது F2. அப்பனா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? R vector is equal to F1 plus F2 கிடைக்கும். எப்படி இருக்கு? See, எப்பவுமே ரிசல்டன்ட் என்ன இருக்கும்? ரெண்டு வெக்டருக்கு நடுவில் தான் இருக்கும். எப்போ டெயில் டச் ஆயிருந்துச்சுன்னா, டெயில் டச் ஆயிருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து இப்படி நடுவில் தான் இருக்கும். ரைட்? ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த F1ஓட மேக்னிடியூடும் F2ஓட மேக்னிடியூடும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Now how will you do it? ஆனா இந்த ரெண்டு மேக்னிடியூடையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு அவங்களே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 18 நியூட்டன் கிடைக்கணும். So this is also given in the question. அதனால தான் உங்களோட ஆப்ஷன் பாருங்க, 5 + 13 18, 6 + 12 18, 8 + 10 18, இதெல்லாம் 18 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டோட மேக்னிடியூட் என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோன்னு தெரியணும், இது எவ்வளோன்னு தெரியணும். என்ன டவுட் கேட்டீங்க? இல்ல சார், அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் சார். நமக்கு தான் ரிசல்டன்ட் வேல்யூ தெரியும் சார். ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 12 நியூட்டன் சொல்லிட்டாங்க. the magnitude of the resultant is 12 நியூட்டன். ஃபார்முலா அப்ளை பண்ணாங்க சார். yeah, what is that formula you apply? So square root of f1 square plus f2 square plus 2a cos 2 f1 f2 cos theta. Okay, what is theta? Tell me what is theta? What is theta? Theta na என்னடா? எது ரெண்டுத்துக்கு நடுவுல angle? Vectors, angle between two vectors. Yeah, so tell me angle between, what is the angle between f1 and f2? உங்களுக்கு தெரியாது இந்த ஆங்கிள் என்னது? theta. உங்களுக்கு தெரியாது. I have to substitute 90 plus theta. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? see, இது வந்து f1 ஆ, இது வந்து f2 ஆ. அதனால தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து இங்க இருக்கா? am I right? Yes sir. okay, so இது வந்து உங்களுக்கு 12 நியூட்டன் தெரியும், கரெக்ட்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன தெரியும் உங்களுக்கு? 18 நியூட்டன் தெரியும். அப்போ yes sir, 12 ஸ்கொயர் plus f1 ஸ்கொயர் is equal to f2 ஸ்கொயர் தானே? Is this clear?
எஸ் சார். அதே மாதிரி உங்களுக்கு f1 plus f2 is equal to 18 தெரியும். Or from the above equation first you can write f1 square f2 square minus f1 square is equal to 144 இப்படி சொல்லலாமா? and f1 plus f2 equal to 18 Newton இதையும் சொல்லலாமா? Yes sir. Now go to the options. Now optionsம் இந்த first equation வச்சு பாருங்களே. ஆப்ஷனும் இந்த first equation வச்சு பாருங்க. இந்த first equation வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆமா தானே? ஏன்னா அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. Now இந்த second equation வச்சு பாருங்க. second equation வச்சு பாருங்க. எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? First option. What about second option? அதாவது 12 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் என்ன வருது? 144 மைனஸ் 36. வராது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொன்னீங்க? 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169 minus 5 square. 169 minus 25. What is the answer? 44. Where are the options suit ஆகுதுன்னு பாருங்க. 11 square minus 9 square. 121 minus 81. Not possible, right? அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்ட்? Yes, did you understand triangle of vector addition? ஒரு சிம்பிளான ஐடியா தானே? Yes sir. Yeah, so this we have done using f2 square minus f1 square is equal to 144. Clear? Fine. So any doubt? Any doubts? சார் அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க சார். அது மட்டும் ஆன்சர் என்னடா? இல்ல சார் அந்த ஃபைனலா நீங்க காஸ் தீட்டா வேல்யூ போட்டீங்களா சார், அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருங்க சார். கரெக்டா வர மாட்டேங்குது. அதான் சார் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆமா சார். ஓகே 1 minute. அது என்ன எழுதி இருக்கோம் நம்ம? சார் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 28 divided by root 14 into root 14 root 14 into root 56 is equal to cos theta va? ஆமா சார். See 28 divided by நீங்க root 2 into root 7 எழுதலாமா? டேபிள் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? 14 into 4 வருமா? ஸோ உங்களுக்கு 28 divided by 1.414 into 2.645 வரும். இந்த ரூட் 5 ரூட் 7 வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 2.645 வரும் இன்டூ இது அப்படியே 2 டைம்ஸ் வரும் தானே? எப்படி இந்த ரூட் 14 உள்ள என்ன இருக்கு? ரூட் 7 இன்டூ ரூட் 2 இருக்குல்லடா. அல்ல நீங்கள் வந்து இங்கே ரூட் 14 இருக்கா, இங்கே ரூட் 14 இருக்கா, அப்போ ரூட் 14 இன்டூ ரூட் 14 14 எழுதிக்கலாம். புரிஞ்சுடா? சரி புரியுது சார். அப்போ இதுவும் நீங்கள் என்ன எழுதலாம்? 14 எழுதிக்கிட்டு இன்டூ 2 வருமா? ஆமா சார். இப்போ இங்கே 14 2 சாரா, அப்போ 1 வந்துடுதா? ஆமா சார். இப்போ cos theta is equal to 1. இது ஏன் சிம்பிளிஃபை பண்ணல நீங்கள்? 0 ரைட், புரிஞ்சா? எஸ் ஓகே சார். ஓகே, ஸோ I'll let you know this next class. இதோட PDF உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சார் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். யா சொல்லுங்கம்மா. சி ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு ஒரு 3 வெக்டார் அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த சி வெக்டார் நீங்கள் தனியாக எடுத்து என்னம்மா
Next problem, sir. Next problem. ம் Caustic angle find பண்ணு. யா சொல்லுங்கள். Sir, இதில் இதுல cross product யூஸ் பண்ணக்கூடாது sir. நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். Yes, sir. கிராஸ் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட் தெரிந்தாலும் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு நான் மேலே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த இந்த ஐடியா. Yes, sir. யா இதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். Okay. ஓகேம்மா. Yes, sir. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir.